ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு மனைவிக்கு ஒரு சூப்பரான புருஷன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கற்பனை செய்யுங்க. அதாவது இந்த புருஷன் சூப்பர்னா அவ்வளோ சூப்பர். நான் சொல்கிறது பயங்கர சூப்பர். என்ன மாதிரி சூப்பர்னா, இந்த புருஷன் வந்து தான் உயிரையே இந்த மனைவிக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். ஏற்கனவே நிரூபிச்சாச்சு ஒரு முறை, திரும்ப திரும்ப நிரூபிக்கிறான் பல விதத்தில். இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு வாழ வாழ அந்த மனைவிக்கு ஆச்சரியம், பா இந்த ஆள்கிட்ட என்ன ஒரு குறை கூட இல்லையா, அவ்வளோ சூப்பராக என்னை கவனிச்சுக்கிறாரு, என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறாரு. போக போக அந்த ஆள் எவ்வளோ சூப்பர்னு அந்த மனைவி கண்டுபிடிக்கிறாள். அதாவது மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்குறாருன்றது அப்படி கிடையாது. அந்த மனைவிக்கு என்ன நல்லதோ அதை செய்கிறார். சில மனைவிகளுக்கு புருஷன் என்ன செய்யணும், அவங்க சொன்னதை கரெக்டாக செஞ்சிடணும், அப்படி கிடையாது. நான் சொல்கிற புருஷன் வந்து உண்மையாக சூப்பரான புருஷன். அதாவது தான் மனைவி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து மட்டும் செய்கிறது இல்லை, அவங்களுக்கு உண்மையில் என்ன நல்லதுன்னு பார்த்து அறிந்து உணர்ந்து செய்கிறார். சொல்லப்போனால் அந்த மனைவியை மாற்றி விடுகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மனைவி கல்யாணத்துக்கு முன்னால் அவங்க ஒரே குற்ற உணர்வோட, ஒரு வீக்கான ஒரு ஃபீலிங்கோட, ஒரு கோழையாக, ஒரு பயத்தோடு வாழ்ந்து வந்தவங்கள இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுறாங்க. அந்த மனைவி ஒரு போல்டாக, ஒரு தைரியமாக, கான்ஃபிடெண்ட்டாக எல்லாத்தையும் செய்ய முடியுன்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆக்கி விட்டுறாரு. இதுக்கு காரணம் அவர் தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சூப்பரான புருஷன் கற்பனை செய்ய சொல்கிறேங்க. இப்படிப்பட்ட ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு இருக்குமானால் அந்த மனைவி என்ன செய்வாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு புருஷன் இருக்கிறப்போ அந்த புருஷனோட வாழ வாழ மனைவிக்கு என்ன ஆகிடும், எப்பா இவரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ நாம அப்படின்னு இயல்பாக அவங்களுக்கு வந்துடும். அது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியாது. ஏன்னா இவர் வந்து உயிரே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், எல்லாத்தையும் செய்கிறார், அவங்களுடைய நன்மைக்காகவே வாழ்கிற மாதிரி தெரியுற அந்த புருஷனுக்கு இவங்க என்ன அவருக்கு எதாவது பிடிக்கலன்னா அதை விட்டுருவாங்க. அவர் பெருசாக கேட்காமலே அதை விட்டுருவாங்க. அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்கிறாங்க. ஏன் இதை அவரை பிரியப்படுத்த பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு பயத்தினால கிடையாது. இவர் கரெக்டாக செய்யலைன்னா தொலைச்சிருவார், அப்படி ஒரு பயம் கிடையாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனுஷன் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ அவரை பிரியப்படுத்தினாதான் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் தருவார், ஏதாவது ஆசீர்வாதம் தருவார், பணம் தருவார் அப்படின்னு நினச்சி அப்படி செய்யலை. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நான் அப்படிப்பட்ட புருஷனை சொல்கிறேன். ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டதுனால எனத்தையும் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணுன்றதற்காக அவரை அப்படி கிடையாது. எல்லாத்தையும் பெற்ற ஒரு நன்றி உணர்வோட அப்படியே செய்கிறாங்க. செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. ஏங்க உதாரணம் இப்படி இருக்குதுன்னு கேள்வி கேட்காதீங்க. பெண்கள் ஒருவேளை யோசிக்கலாம். எனக்கும் ஒரு மகள், கேள்வி கேட்குற மகள் இருக்கிறாள். ஆகவே சொல்கிறேன்,